Welcome back to today's snippet. இன்னைக்கு snippetல நம்ம ஒரு new idiom learn பண்ண போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடியம் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் சொல்லும்போது யாராவது ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸாஜுரேட் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவா இவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மேக் அ மவுண்டெயின் அவுட் ஆஃப் அ மோல் ஹில். இதை தான் இந்த இடியமை தான் நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன விஷயத்தை எக்ஸாஜுரேட் பண்ணி ரொம்ப ட்ரமாட்டிக்காக சொல்கிறது. நான் ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே எக்ஸாஜுரேட் பண்ணி பெருசாக நடந்த மாதிரி அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நீங்கள் இந்த இடியம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் நாட் சச் அ பிக் ப்ராப்ளம், திஸ் இஸ் அ மைனர் செட்பேக், டோன்ட் மேக் அ மவுண்டெயின் அவுட் ஆஃப் அ மோல் ஹில் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, சின்ன விஷயந்தான், சேஞ்ச் பண்ணிக்கலாம், சின்ன விஷயத்த பெருசாக்காத அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ லெட்ஸ் see another example. She shouted at him for being 10 minutes late. It really didn't matter that much, but she made a mountain out of a molehill. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அவர் 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு அவரை பார்த்து அந்த கத்தினா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, அவள் சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example. You have only a small blister on your knee, but you complain as though you broke your leg. Why are you making a mountain out of a molehill? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உன்னோட முழங்காலில் சின்னதாக ஒரு காயம் வந்திருக்கு, அவ்வளோதானே, நீ என்னமோ காலையே உடச்சிக்கிட்ட மாதிரி பெருசாக ஃபீல் பண்ணுற, பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற, சின்ன விஷயத்தை இப்படி ஏன் தான் பெருசாக்குறியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இனிமேல் யார்கிட்டையாவது சின்ன விஷயத்தை பெருசாக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மேக் அ மவுண்டெயின் அவுட் ஆஃப் அ மோல் ஹில் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது அவள் சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஷீ மேட் a mountain out of a molehill அப்படின்னு சொல்லணும். மேக் மேட் அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு. இதே மாதிரி ஏன் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை பெருசாக்குற அப்படின்னு சொல்கிறதுக்கு why are you making a mountain out of a molehill அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். That's it with the lesson. இன்னைக்கு இடியம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். For clicking this video, I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.